Hello friends, வணக்கம். Welcome to Samayal. இந்த வீடியோல இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுவையான ஒரு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி கொத்தமல்லி சட்னின்னு சொல்லுவாங்க. நிறைய விதமான தக்காளி கொத்தமல்லி சட்னி இருக்கும். இது வந்து நம்ம வதக்காம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சட்னி வந்து நம்ம வதக்காமல் அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும், இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இது கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்ச உடனே 5 பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசி இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு சட்னி இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் இன்னொரு 1/4 கப் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இந்த சட்னி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே லேசாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு, பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ சட்னி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.